வந்தோன்னா ஆரம்பிக்க போகிறோம். மற்றபடி பார்த்தீங்கன்னா கூட்டணியில் எனக்கு தெரிஞ்ச குழப்பங்கள் இல்லை. சார், திருப்பொன்ராஜ், 100% வெற்றி அப்படின்ற இலக்கை அடைவதற்காக நாங்கள் வியூகத்தை வகுத்துட்டு இருக்கோம், ஒரு சில நாட்களில் எல்லாம் முடிவாயிடும் அப்படின்றார். அதுக்கான வாய்ப்பு இருக்கா? அது வந்து ரெண்டு பேருக்குமே வந்து குரூசியல் டைம். அது சீட் ஷேரிங் வந்து குரூசியல் டைமும் ரன் ஆகிட்டு இருக்கு. 31 எலெக்ஷன் தாக்கல் ஆரம்பிங்க. இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா என்ன ப்ராப்ளம், ஆக்சுவலாக ரெண்டு பேருக்கு என்ன இருக்குது அப்படின்னா, டிஎம்கே சைடில் ப்ராப்ளம் இருக்குது, ஏடிஎம்கே சைட்லேயும் ப்ராப்ளம் இருக்குது. டிஎம்கே சைடில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, சீட் ஷேரிங் ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் ஏடிஎம் சைடில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, சீட் ஷேரிங் ப்ராப்ளம் இருக்குது, லீடர்ஷிப் ப்ராப்ளம் இருக்குது, எங்கே போய் யார்கிட்ட கேட்குறதுன்ற ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் அதுதான். இங்கே வந்து இப்போ அருணன் சார் சொன்னார், எவ்வளவு எங்களுக்கு வருத்தம் இருக்குது, விசிகேக்கு வருத்தம் இருக்குது, எல்லாருக்கும் வருத்தம் இருக்குது, எங்களுக்கு எங்கள் சீட்டு குறையுதுன்ற வருத்தம் இருக்குது. ஆனால் நாங்கள் வந்து பிஜேபி என்ற மதவெறி கட்சியான பிஜேபியை தமிழ்நாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு அதிமுக துணை நிற்கிறது. எனவே இந்த கூட்டணியை வீழ்த்தணும்னா திமுகவோட நாங்கள் நிற்கிறோம். அதனால் வந்து கொள்கை ரீதியாக நாங்கள் வந்து சீட்டு சமரசம் பண்ணால் கூட நாங்கள் வந்து ஸ்டேபிளாக நிற்கிறோம் அப்படின்றத வந்து அவர் கன்ஃபார்ம் பண்ணார் அருணன் சார். அப்போ இந்த அலையன்ஸ் வந்து டிஎம்கே சைடில் இன்டாக்டாக இருக்குது. ஆனால் கன்சர்ன் இருக்குது. ஆனால் கன்சர்ன் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது, கன்சர்ன் இருக்குது. ஒரு கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி திரு வேல்முருகன் வந்து 2 சீட்டு கேட்டு அவர் வந்து ஒரு பிரச்சனையில் சொல்கிறாரு. அந்த பிரச்சனைகள் வந்து கேட்டுக்கொள்ளப்படவில்லை, அதனால் நான் வெளியே போகிறேன்னு அவர் போகிறாரு. ஸோ அந்த இப்போ பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது, கன்சர்ன் இருக்க தான் செய்யுது. ஆனால் கூட்டணி ஸ்டேபிளாக இருக்குது இங்கே இந்த சைடில். ஆனால் இந்த பக்கம் ஏடிஎம்கே சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 3 முறை பிரதமர் வந்திருக்காரு, 4-5 முறை அமித்ஷா வந்திருக்காரு, பல முறை பியூஷ் கோயல் வந்திருக்காரு, வந்து மீட்டிங் போட்டிருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் எல்லாம் நடத்தி முடிச்சிட்டாங்க. முடித்த பிறகும் இன்னும் வந்து ஒரு சீட் ஷேரிங் ஃபைனலைஸ் ஆகலை. என்னென்னு அன்கிளியராக இருக்குது. லீடர்ஷிப் கிரைசிஸ். அதிமுக தான் கூட்டணி, நான் தான் எங்கள் தலைமையில் தான் ஆட்சின்னு எடப்பாடி சொல்லிகிட்டே இருக்கார். இது வரைக்கும் மோடியோ அமித்ஷாவோ யாரோ வந்து இவங்க 2 பேருமே இதை அப்ரூவ் பண்ணல. என்டிஏ ஆட்சின்னு தான் சொல்லி. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இப்போ பிரதமர் நரேந்திர மோடி 3 முறை வந்திருக்காரு, அமித்ஷாவும் வந்திருக்காரு. அவங்க தொகுதி பங்கீடு அப்படின்றது 2வது பட்சம். மக்கள் களத்துக்கு போகலாம், முதல்ல கூட்டணியை கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்றதுல அவங்க ரொம்ப கவனமாக இருக்காங்க. ஆனால் தொகுதி பங்கீட்டை தொடங்குறதுலேயே இங்கே முதல் பிரச்சனையாக இருக்குது. அது எண்ணிக்கை அடுத்த கட்டம், வெற்றி நமக்கு இலக்கு, அதை நோக்கி பயணிப்போம் அப்படின்றத அவங்க குறியாக இருக்காங்கன்ற எடுத்துக்க முடியாதா? அந்த பக்கம் இருந்தால் கன்சர்ன், இந்த பக்கம் இருந்தால் தலைமையில் பிரச்சனைன்னு எப்படி சொல்ல முடியும்? அது அப்படி இல்லையே. எங்கே இப்போ நீங்கள் வந்து அதிமுக தலைமைன்னா எங்கே முடிவு பண்ணணும்? இது வரைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழகம் ஆரியபுரத்தில் ராயப்பேட்டையில் இதுவரைக்கும் கூட்டம் நடந்திருக்கா? ஒரு கூட்டமாக நடந்திருக்கா? அங்கே வந்து யாராவது மீட் பண்ணியிருக்காங்களா? ஒன்றும் கிடையாது. அப்போ அதிமுக தலைமை எங்கே நடக்குது மீட்டிங், இன்க்ளூடிங் எடப்பாடி டெல்லிக்கு அமித்ஷாட்ட தான் போகிறாங்க. இல்லை சார், அங்கே போய் தான். இல்லை, உங்களுக்கு நல்ல நினைவு, 2021 சட்டமன்ற தேர்தலில் பாமக பாஜக எல்லா தலைவர்களும் கிரவுன் பிளாசா ஹோட்டல் தானே கையெழுத்து போட்டாங்க. யார்? அவங்க பாஜக தலைவர்கள் பாமக தலைவர்கள் எல்லாருமே ஒரு காமனாக கிரவுன் பிளாசா ஹோட்டலில் தான் வந்து கையெழுத்து போட்டாங்க தொகுதி பங்கீடு நிறைவு பண்ணும்போது. யாருமே அங்கே வந்து அதிமுக தலைமையில் இருந்து பேச்சுவார்த்தை. சரி, நீங்கள் சென்னையில் கூட வச்சிருக்கலாமே. சென்னையில் நீங்கள் ஒரு ஹோட்டலில் கூட வைங்க, எங்கனாலும் வைங்க. அது எடப்பாடி கிட்டலாம் வந்து பேசணும். எடப்பாடி தானே தலைமைன்னு சொன்னால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் தானே வந்து பேசணும். இவங்கெல்லாம் அங்கே போகிறாங்க. இப்போ அவங்கெல்லாம் இப்போ டிடிவி எங்கே போய் பேசினார் கூட்டணி? டிடிவியும் எடப்பாடிக்கு எங்களுக்குள்ள உள்ள பிணக்குகள் தீர்ந்தது, நாங்கள் வந்து எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னாங்கல்ல. அப்போ ஏன் அவங்களால பேச முடியல? ஏன் என்டிஏ அங்கே போய் பேசுகிறாங்க? அப்போ முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருப்பது அதிமுக தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி இல்லை. அதை முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருப்பது திரு அமித்ஷா அவர்கள்லாம் முடிவெடு. அதனால தான் இன்னும் அந்த என்ன சீட்டு என்னன்னு தெரியல. இன்னும் 4 நாளில் முடிஞ்சிடும், 5 நாளில் முடிஞ்சிடும்னு சொல்கிறாங்க. இப்போ ப்ராப்ளம் என்னென்னா 2 ட்ரஸ்ட் டெபிசிட். அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களை அமித்ஷா நம்பியிருந்தார்னா இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்ன 170 சீட்டு ஏடிஎம்கே தான், மிச்சம் தான் நான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்றத அந்த முடிவுக்கு அவங்க அமித்ஷா வந்திருந்தாருன்னா இந்நேரம் சீட் ஷேரிங் முடிஞ்சிருக்கும். அது வந்து அதை ஏற்றிக்கொள்வதற்கு அமித்ஷா தயாராக இல்லைன்றது மாதிரி தான் தெரியுது. இல்லை, எனக்கு இன்னொரு பார்வை இருக்குது. இப்போ வழக்கமாக மாநில தலைமை இந்த கூட்டணி விவகாரத்திலேயே தொகுதி பங்கீட்டையும்
முன்னின்று மேற்கொள்ளும் போது அதுக்கு கிடைக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விட ஒரு தேசிய தலைமை பண்ணும்போது ஒரு டபுள் என்ஜின் சர்க்கார் இன்னும் வேகமாக செயல்படும், நேரடியாக தமிழ்நாட்டில் கவனம் செலுத்துறாங்க அப்படின்ற அந்த பலம் சேர்க்காத அந்த கூட்டணிக்கு. ஏற்கனவே 4.5 வருஷம் டபுள் என்ஜின் சர்க்கார் தானே. அதிமுக வந்து என்டிஏனுடைய தயவுல தானே ஆட்சி நடத்தினது. என்டிஏ பிரதமர் சொல்லித்தானே ஓபிஎஸ் சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு. ஏற்கனவே டபுள் என்ஜின் சர்க்கார் தானே நடந்துச்சு. அந்த டபுள் என்ஜின் சர்க்கார் தானே ஜிடிபி growth 6 to 7% தானே அவங்களால அச்சீவ் பண்ண முடிஞ்சது. அப்போ என்ன நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி எப்படி டபுள் என்ஜின் சர்க்கார் நடந்துச்சுன்னு பார்த்துருக்கோம். இன்னைக்கு வந்து அதிமுக தான் தலைமை என்று சொல்லக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கிரெடிபிலிட்டி என்ன? அவர் ஸ்ட்ராங்கான நெகோஷியேட்டர், ஸ்ட்ராங்காக நெகோஷியேட் பண்ணுறாரு. அதிமுக 170 சீட்டு கீழே குறைஞ்சின்னா எங்கள் கட்சிக்காரங்களே வந்து எங்களுக்கு இந்த கூட்டணிக்கு வேலை பார்க்க மாட்டாங்க, நாங்கள் ஜெயிக்கிறோம், முதல்ல ஜெயிச்ச பிறகு எதனால உங்களை சொல்ல தான் நாங்கள் கேட்டு நடக்க போகிறோம். ப்ரெஷர் பண்ணுறீங்க. ஒரு வார்த்தை சொன்னீங்க, ட்ரஸ்ட் டெபிசிட் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு அவநம்பிக்கை, நம்பிக்கையற்ற தன்மை 2 தலைமைகளுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அதனால யாருக்கு மேல? அமித்ஷா மீது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இல்லையா, இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மீது டிடிவி தினகரனுக்கு இல்லையா? யார் மீது இல்லை? எடப்பாடி பழனிசாமி கான்ஃபிடென்ட்டாக இருக்காருங்க. நான் 170 சீட்டு குறைஞ்சி நின்னா, ADMK நின்னா, அதிமுக தொண்டர்களே இந்த கூட்டணிக்கு ஒர்க் பண்ண மாட்டாங்கன்ற நம்பிக்கையோடு அவர் இருக்கார். ஏன்னா அதிமுக ஆட்சி அமைச்சான்னு சொன்னால் தான் மக்கள்கிட்ட போய் சேர முடியும். நீங்கள் வந்து பிஜேபியை தூக்கிட்டு நான் சமைக்க முடியாது, நீங்கள் இதுக்கு ஒத்துக்குங்க முதல்ல அப்படின்னு இவர் டிமாண்ட் வந்து தெளிவாக வச்சுக்கிட்டு இருக்கார். அதில் வந்து பிரச்சனை கிடையாது. ஆனால் இவரை சொல்கிற டிமாண்டை ஏற்றுக்கிட்டு கூட்டணியை குறைச்சி நம்பரை சீட்டை குறைக்கிறதுக்கு அவங்க தயாராக இல்லை. அவங்க வந்து மேஜர் போர்ஷனை 40 50 சீட்டோ எங்களுக்கு கொடுத்துருங்க, கொடுத்தாச்சே கொடுக்கறதுக்கு இவர் ரெடின்னா அவங்க ஒத்துக்கிறதுக்கு அவர் ரெடியாக இருப்பாங்க. இப்போ டிடிவி தினகரன் எடப்பாடிகிட்ட ஏன் பேசலை, ஏன் வந்து அங்கே போய் பேசுகிறாரு? ஏன்னா என்டிஏ தான் தலைமை, அங்கே தான் நான் பேசுவேன்னு அங்கே போகிறாரு அவர். அப்போ நீங்கள் வந்து அப்போ ஒரு கிளாரிட்டி கொடுத்தாங்களே, எங்களுக்கான சீட்டை பாஜக ஒதுக்கும் அப்படின்றத டிடிவி அப்போ ஒரு கிளியர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அது அதிமுகவும் மறுக்கலையே. அப்போ யார் தலைமை? அங்கே தான் லீடர்ஷிப் கிரைசிஸ். நான் சொன்னது டிஎம்கேல லீடர்ஷிப் கிரைசிஸ் இருக்கா? டிஎம்கேல ஸ்டாலின் என்ன சொல்கிறாரோ அதை ஏற்றுக்கிட்டு கையெழுத்து போட்டிருக்கு சிபிஐ, அதை ஏற்றுக்கிட்டு மற்ற கட்சிகள் கையெழுத்து போட்டிருக்காங்க. நான் இவர் சிபிஎம் வந்து நாங்கள் கையெழுத்து போடுறேன் ரெடியாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. விசிகா எங்களுக்கு கன்சர்ன் இருக்குது, எங்களுக்கு நாங்கள் கேட்குற தொகுதி எங்களுக்கு கிடைக்கல, இருந்தாலும் நாங்கள் கூட்டணி விட்டு போக மாட்டோம்னு சொல்கிறாங்க. அப்போ ஸ்டெபிலிட்டி அங்கே இருக்குது, லீடர்ஷிப் அங்கே இருக்குது. இங்கே எங்கே ஸ்டெபிலிட்டி இருக்குது, எங்கே லீடர்ஷிப் இருக்குது? இங்கே பேச்சுவார்த்தையே நடக்கலையா? சரி, அப்போ என்ன சீட்டு ஷேரிங் என்னன்றதே இங்கே தெரியலன்றப்ப ஒட்டுமொத்தமாக இந்த அதிமுக என்டிஏ கூட்டணி ஒட்டுமொத்தமாக டிசைட் பண்ணுறது பிஜேபி தான். அப்போ பிஜேபி தான் இதை டிசைடிங் ஃபேக்டராக இருக்குது. அப்போ பிஜேபி தான் களத்துக்கு வரப்போகுது. எடப்பாடி என்பவர் அவரை வந்து மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்காரே ஒழிய இவர் வந்து எடப்பாடியால் அவங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி இந்த 170 சீட்டை அவங்கள்ட்ட வாங்க முடியுமான்றது தெரியாது. சார், திரு சத்யன், இந்த கூட்டணி இன்னும் 4 நாட்களில் கையெழுத்தாயிடும், தொகுதி பங்கீடு முடிஞ்சிடும் நீங்கள் சொன்னீங்க. ஆனால் இத்தனை நாட்களாக இது இழுபறியில் இருக்கிறதுக்கு காரணமே ட்ரஸ்ட் டெபிசிட்டும் லீடர்ஷிப் கிரைசிஸ் தான் அப்படின்றாரு. இந்த கோயப்பல்ஸ் தேரி ஒன்றும் புதுசு இல்லை. உண்மையை சொல்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் போதும், பொய் சொல்கிறதுக்கு தான் மணிக்கணக்கில் பேசணும். இதெல்லாம் நாங்கள் பார்த்து சலிச்சு போயாச்சு. இதுக்கெல்லாம் பதில் சொல்லணுங்கிறதே இல்லை. ஏன்னா இதில் எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லை. மரியாதைக்குரிய தினகரன் அவர்கள் பாஜக எங்களுக்கு வந்து சீட்டை ஒதுக்கி கொடுப்பாங்க அப்படின்னா பாஜக தான் தலைமைன்னு பேசுகிற அளவுக்கு நம்மளுக்கு அரசியல் புரிதல் இருக்கும்போது நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? அந்த பாஜகவுக்கு யார் சீட்டு கொடுக்குறது? திருச்சி மாநாட்டில் பியூஷ் கோயல் அவர்கள்ட்ட உங்கள் ஊடகம் தான் பேட்டி எடுத்தாங்க, சீட் ஷேரிங் எப்படி போகுதுன்னு. அவர் இபிஎஸ் தான் முடிவு பண்ணுவார், அவர் என்ன முடிவு எடுக்கிறார் அதான் ஃபைனல்ஸ் சொன்னாரா இல்லையா? அந்த பாஜகவுக்கு சீட்டு எடப்பாடியார் தான் கொடுக்க போகிறது. இந்த அடிப்படை புரிதலே இல்லாமல் இது தினகரன் அவர்களுடைய கட்சிக்கு பாஜக தான் கொடுக்க வைப்பாங்க, யார் தலைமை, கூட்டணிக்கு தலைமை. நான் பெரிதும் மதிக்கக்கூடிய அருணன் அவர்கள் முதல் கருத்தில் நான் வச்ச குற்றச்சாட்டு இது வரைக்கும் மறுக்கக்கூடிய முடியல இல்லை. திமுக அவங்க கூட்டணி கட்சியை விழுங்குற வேலையை பார்த்தே 1 வருஷம் ஆகுது. நான் அடிப்படையாக ஒரு கட்சியோட ஆதாரத்தையும் நான் சொல்கிறேன். ஆனால் இன்றைக்கி என்ன அப்படின்னா எந்த ஆதாரமுமே இல்லாமல் அமித்ஷாவின் முடிவுக்கு எடப்பாடியார் காத்துட்டு இருக்காருன்னு. அப்போ நான் இப்போ சொல்லலாமா? போன தடவை உண்டியல் கிடைச்சதுக்கு 15 கோடி, உண்டியலுக்கு 25 கோடி. கருத்துக்கு எந்த விதமான தடையும் இல்லை, கண்ணியமான கருத்து இதில் நீங்க சொல்லிக்கலாம், மக்கள் முடிவு கொண்டது. இல்ல நல்ல வார்த்தையை பயன்படுத்தி நான் சொல்றேன். இல்ல பிரதர், ஒரு நிமிஷம் இருங்க, சொல்லுங்க. இப்போ ஒரு நிமிஷம் இருங்க. தரம் தாழ்ந்து விமர்சனம் வைக்கும்போது கூட நான் இடைமறிக்காம அமைதியாக தான் இருந்தேன்.
அமித்ஷா அவரோட ஜனநாயக உரிமை, என்னோட ஜனநாயக உரிமை. போன தடவை கொள்கையை வித்து 15 கோடி வாங்குனீங்க, இந்த தடவை கொள்கையை வித்து 20 கோடி நீங்க வந்து அதனால இழுப்புறி நான் சொல்றேன். எந்த ஆதாரத்தின் அடிப்படையில சொல்றீங்க? அப்ப அவர் சொன்னது என்ன ஆதார அடிப்படை இருக்கு? அது நீங்க கேட்டுக்கணும். அது நீங்க மறுக்க வேணும் இல்ல? அப்ப நீங்க கேட்டுக்கணும் இல்ல. அரசியல் கருத்து நான் சொன்னே வேகமா அரசியல் வரீங்களா பிரதர்? நான் ஒரு விமர்சனத்துல வேகமா ஓடி வரீங்க. நிறைய மேடைகளை பார்த்திருக்கீங்க. அத கேட்டுக்கணும்ல. எந்த ஆதார நிறைய மேடைகளை பார்த்திருக்கீங்க. அரசியல் கருத்துக்கும் ஒரு ஆதாரமற்ற ஒரு விமர்சனத்துக்கும் எப்படி சரிசமமா ஒப்பிட முடியும்? நான் ஒன்னு சொன்னது, உங்க கூட்டணி கட்சி தலைவரையே வந்து மாத்தின வேலையை பண்ணது திமுக அப்படின்னு பாருங்க பொய்ய சொல்லிட்டாரு அப்படின்னு. அப்ப அவர் சொன்னதும் பொய் தானே. நாம இடைமறிக்கிட்டான்னு உங்களுக்கு டைம் கேட்டேன். நீங்க என்ன சொன்னீங்க? இடைமறிக்காதீங்க. நானும் அமைதியா தான் இருந்தேன். இப்ப நான் ஒரு கருத்து வைக்கணும், நீங்க கருத்து வைங்க. அது சொல்லல. நானு ஆரோக்கியமான கருத்தா வைங்க பிரதர். இதெல்லாம் நீங்க பேசாதீங்க பிரதர். எது யார் பேசுவாங்க எங்களுக்கு தெரியல. வேற யார் பேசுவாங்க? இல்ல இல்ல, யார் ஆரோக்கியமா எங்களுக்கு தெரியல. இல்ல நான் என்ன அவர் ஏதோ ஒருமையில பேசினலா இல்ல தரந்தாழ்ந்த வார்த்தையை பேசினேனா? நீங்க பயன்படுத்தின வார்த்தை சரியா? வார்த்தை நீங்க கொள்கைக்கு காசு வாங்கி இருக்கீங்க. ஆரோக்கியம் எந்த அடிப்படையில சொல்றீங்கன்னு தான் நான் கேட்க முடியும். போன தடவை 15 கோடி வாங்குனதா? சரி, அவரே கருத்து சொன்னா அதையும் அனுமதிக்கணும். போன தடவை 15 கோடி வாங்குனது உண்மையா இல்ல? இந்த அவையை நல்லபடியா நடத்தணும். நான் என்ன கேக்குறேன்னா, சரி தலைப்புக்கு கோடி திமுக இதுக்கு அவருக்கு என்ன பதில் சொல்றான்னு பார்க்கலாம். இது இந்த திமுக இருந்து காசு வாங்குனது உண்மையா இல்லையா? எது அடிப்படையில் சொல்றீங்க நீங்க? அவங்க தான அவங்க அது அவர் பதில் சொல்லுவார். சரி, அத தாக்கல் பண்ணாங்களா பிரதர் எலெக்ஷன் கமிஷனுக்கு? சரி, அவர் பதில் வாங்கிருக்காங்களா பிரதர்? இல்ல, அவர் பதில் சொல்லுவார். நீங்க அப்ப நான் அடுத்து ஒண்ணு சார், ராகுல் மம்மு கூட்டத்தில் ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ கேரளால தெரியும் நினைக்கிறேன், மரியாதைக்குரிய அருணனுக்கு சிபிஐயும் டிஐஎஃப்ஐயும் கேரளால கண்டனம் தெரிவிச்சது. ஒரு எம்எல்ஏ பாலியல் வழக்கில் வந்து கைது பண்ணி அதுக்கு அங்கே கேரளாவில் இருக்கிற சிபிஐயும் கண்டனம் தெரிவிச்சு. ஆனா இங்க தமிழ்நாட்டில் சிபிஐயோட நிலைமை என்ன? பாலியல் குற்றச்சாட்டுக்கு என்ன பெரிய கண்டனம் வந்துச்சு? எங்கே பெரிய போராட்டம் வந்துச்சு சிபிஐயிலிருந்து? வேற என்ன வார்த்தையில் வந்து எதோ பேச்சுவார்த்தைகள் வந்துச்சா? இது வந்து அடிப்படை இல்லையா? ஒரு கூட்டணியாக இருந்தாலும் ஒரு தவறு நடக்கும்போது சுட்டி காட்டுறது வைக்கிறது அப்படிங்கிறது. இதைத்தான் நாங்கள் முதல்ல சொன்னோம். உங்கள் அடையாளத்தை இழந்துட்டீங்க, எல்லாத்தையும் இழந்துட்டீங்க. ஆனால் இங்கே எப்படி காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் கூட்டணி? நாங்கள் பாஜக கூட்டணி வச்சு அவர்கள் வந்து தேசத்துக்கு விரோதமானவர், தமிழ்நாட்டை அழுத்திருவாள், அதிமுக விளங்கி விடுவாள் கற்பனையில் பேசுகிற அதே மரியாதைக்குரிய அருணனுக்கு என்ன கேள்வி? உங்கள் மற்ற மாநிலத்தில் நடக்கக்கூடிய விஷயத்துக்கு குரல் வருது சிபிஐயிலிருந்து, இந்த மாநிலத்தில் மட்டும் வாய் மூடி அமைதியாக மௌனியாக இருக்கிறீங்களே. எந்த விஷயம் நடந்தாலும் இன்னுமே நடக்காத மாதிரி உட்காந்துருக்கீங்க. அப்போ இதைத்தான் நாங்கள் பல தடவை சுட்டி காமிச்சோம். உங்களோட நிலைப்பாடு என்னவா இருக்குன்னு. நீங்கள் வந்து தொழிலாளருக்கு போராட்டம் பண்ணோம் அப்படின்னீங்க. அந்த தொழிலாளருக்கு போராட்டம் பண்ணதுக்கான விடை இங்கே என்ன கிடைச்சது? இன்னைக்கு உங்களுக்கு அது சீட் ஷேரிங்கில் முடிஞ்சு தெரிஞ்சிருக்கணுமே. நாங்கள் ஆரோக்கியமாக தானே கேட்குறோம். வேற என்ன தவறாக எதை கேட்டோமா? இல்லையே. இப்போ நிலைப்பாடு என்ன அப்படின்னா, இப்போ எங்களுக்கு 6 சீட்டு கம்மியாக வாங்க மாட்டோம். சரி, நல்ல விஷயம். உங்கள் கூட்டணியில் கூட பேசிங்க. பொது வெளியில் விமர்சனம் வைப்பது யாரு? நாங்களா? அதிமுகவா? இதே உங்கள் கட்சியை சேர்ந்த மாநில நிர்வாகி தானே கமெண்ட் வைக்கிறாரு. இல்லை நாங்கள் வந்து பொதுக்குழுவை கூடி முடிவு பண்ணுவோம், செயற்குழுவை கூடி முடிவு பண்ணுவோம். இந்த மாதிரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இது வரைக்கும் யாருமே பொது வெளியில் பேசவே இல்லையே. மாறா முடிவு எடப்பாடியார் எடுப்பார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடியார் தான் தலைமை. அவர் சிஎம் பேசுன்னு முடிச்சாச்சு. மீண்டும் நீ கேள்வி கேட்கறதுனால இன்னொருத்தர் போய் யார் தலைமை கேட்கறதுனால மாறிடுவா போகுது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட கழகத்தில் திமுக தலைமையா இல்ல காங்கிரஸ் தலைமையா? பொன்ராஜ் அவர்கள் முக்கியமான கேள்வி. அடிப்படை ஒரு நிமிஷம் கேட்க, நீங்க தமிழ்நாட்டின் தலைமை திமுகவா காங்கிரஸா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. தமிழ்நாட்டின் தலைமை திமுக காங்கிரஸ்? நீங்களே சொல்லுங்க. நான் மரியாதையோட பேச திமுக தான் தலைமை, திராவிட கட்சி திமுக தான் தலைமை. ஆனா அடுத்த ஒரு கேள்வி கேட்கிறேன். காங்கிரஸ் சேர்ந்த ராகுல் காந்தி, சோனியா காந்தி வரைக்கும் ஒரு வாழ்த்து கூட சொல்லியே. அப்ப அவ்வளவுதான் வந்து அந்த கூட்டணிக்கான மரியாதையா? அப்ப அது இணக்கமான கூட்டணியா, கொள்கை சார்ந்த கூட்டணியா? இதுதான் போய் களத்துல வேலை பார்க்க போகுதா? இந்த கூட்டணி தான் வேலை பார்க்க போகுதா? இது மாதிரி முரண்கள் இருக்கக்கூடிய இடம் எங்கிருந்து வருது? எனக்கு இப்ப கேள்வி வருது. திமுக காங்கிரஸ் கூட்டணி அதுல வாழ்த்து சொல்லாதனால அதுல முரண் இருக்குன்னு சொல்றவங்க தொகுதி பங்கீட்டுல கையெழுத்து போட்டாங்க. இல்ல ரெண்டு கட்சிகளும் இந்த தொகுதி பங்கீட்டுல கையெழுத்து போட்டாங்க.